கொளுத்தும் வெயிலில் குழந்தையை கட்டி போட்டு சித்திரவதை செய்த கொடூர தாய் வெளியான சிசிடிவி காணொலியால் பரபரப்பு. கோழிக்குழம்பு கேட்ட கணவன் ஆத்திரத்தில் மனைவி செய்த விபரீதம். 5ஆம் மாடியில் இருந்து விழுந்த குழந்தை காப்பாற்றியவர் மீது வழக்கு தொடர்ந்த வினோதமான சம்பவம். இறந்தவர் எப்படி வருவார்? அதிகாரிகளின் வற்புறுத்தலால் என்புக்கூட்டோடு வங்கிக்கு வந்த நபர். பௌத்த தேவர்களின் போதைப்பொருள் கடத்தலுக்கான பின்னணியில் மற்றொரு வர்த்தகரா? அஸ்வசம திட்டம் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவித்தல், மக்களுக்கு அவசர செய்தி. இலங்கையை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய பௌத்த பிக்குகளின் செயல், தேரர்களோடு அனுரவின் அவசர சந்திப்பு. நல்ல செயல்கள் பெரும்பாலும் துரதிர்ஷ்டத்தையே கொண்டு வருமா என்பது தற்போது உறுதியாவதை போன்ற சம்பவம் ஒன்று நடைபெற்று சமூக வலைதளங்களில் அது வைரலாகி வருகின்றது. சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த ஒரு இளைஞன் ஒரு அடுக்குமாடி கட்டடத்தின் 5வது மாடியிலிருந்து ஒரு குழந்தை கீழே விழுவதை கண்டுள்ளார். அவன் கையில் வைத்திருந்த தேநீர் கோப்பையை கூட கீழே கணக்கெடுக்காது போட்டுவிட்டு குழந்தையை காப்பாற்ற ஓடினான். கீழே விழுந்த வேகத்தில் குழந்தைக்கு சிறு எலும்பு முறிவுகள் ஏற்பட்ட போதிலும் அது உயிர் பிழைத்துள்ளது. ஆனால் இந்நிலையில் நடந்தது என்னவென்றால் விசித்திரமாக இருந்தது. தன் குழந்தையின் உயிரை காப்பாற்றியதற்காக இவருக்கு நன்றி சொல்வதற்கு பதிலாக குழந்தையின் தாய் குழந்தைக்கு காயம் ஏற்பட்டதாக கூறி அந்த இளைஞன் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். மேலும் பெரும் தொகையை இழப்பீடாகவும் கோரியுள்ளார். ஆனால் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி உண்மையை விரைவாக உணர்ந்து கொண்ட நிலையில் பண ஆசை கொண்ட அந்த தாய் தன்னை காப்பாற்றியவருக்கே எதிராக திரும்பியதை நீதிமன்றம் கடுமையாக கண்டித்துள்ளது. வழக்கை தள்ளுபடி செய்ததோடு அந்த இளைஞனுக்கு தேவையற்ற தொல்லை கொடுத்ததற்காக அந்த பெண்ணுக்கு $30,000 அபராதமும் விதித்துள்ளது. கருணையை பாராட்டாத அவர்களுக்கு இதுதான் பதிலடி. அந்த நீதிபதியின் தீர்ப்புக்கு ஒரு பெரிய சல்யூட் என சமூக வலைதளங்களில் மக்கள் இதனை அதிகம் பகிர்ந்து வருகின்றனர். டெல்லி அலிப்பூர் பகுதியில் மனிதநேயத்தை உலுக்கும் வகையில் ஒரு கொடூரமான சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஒரு 5 வயது சிறுவன் செய்த சிறு குறும்பிற்காக அவனது சித்தி அந்த சிறுவனின் கை மற்றும் கால்களை கட்டி கொளுத்தும் வெயிலில் மொட்டை மாடியில் கிடக்கவிட்டுள்ளார். காலை 9 மணி முதல் மதியம் வரை சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக அந்த பிஞ்சு குழந்தை சுட்டெரிக்கும் வெயிலில் தாகத்தாலும் வலியாலும் துடித்துக் கொண்டிருந்தது. அம்மா அம்மா என்று கதறியும் அந்த பெண்ணின் கல்மனம் கரையவில்லை என்பதுதான் இதில் உச்சக்கட்ட வேதனை. இந்த சம்பவம் குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பொதுமக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து டெல்லி காவல்துறை உடனடியாக செயல்பட்டு குற்றம் சாட்டப்பட்ட அந்த பெண் மீது சிறார் நீதி சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளது. பாடம் புகட்டவே இப்படி செய்ததாக அந்த பெண் கூறிய காரணம், அஜாக்கிரதையான வளர்ப்பிற்கும் குற்ற செயலுக்கும் இடையே உள்ள மெல்லிய கோட்டை தாண்டி கொடூரத்தின் எல்லைக்கே சென்றுள்ளது. குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் இத்தகைய வன்முறைகள் ஒரு சமூகமாக நாம் எவ்வளவு பின்தங்கியிருக்கின்றோம் என்பதை காட்டுகின்றது. ஒழுக்கம் என்ற பெயரில் குழந்தைகளுக்கு இழைக்கப்படும் இத்தகைய சித்திரவதைகள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. உங்களைச் சுற்றி இருக்கும் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்தால் உங்கள் காவல்துறைக்கோ அல்லது 1098 என்ற குழந்தைகள் உதவி எண்ணிற்கோ அழைத்து தகவல் தெரிவிக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் போதைப் பொருட்களோடு பிக்குகள் சிலர் கைது செய்யப்பட்டமை மற்றும் அது தொடர்பான விசாரணைகள், அதனால் எழுந்துள்ள நிலைமைகள் குறித்த கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் பங்கேற்போடு 3 பீடங்களின் மகா சங்கத்தினரின் தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. தற்போது போதைப்பொருள் அச்சுறுத்தல் ஒரு தேசிய பேரழிவாக மாறியுள்ளதை இந்த சம்பவம் உறுதிப்படுத்துவதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, போதைப் பொருட்களுக்கு எதிராக அரசாங்கம் ஆரம்பித்துள்ள வேலை திட்டத்தோடு அனைவரும் வலுவாக கைகோர்க்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். நாட்டை பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக புதிய மாற்றத்தை நோக்கி இட்டு செல்லும் பயணத்தில் பௌத்த சாசனத்தையும் அதனுடன் கட்டியெழுப்பப்பட்டுள்ள விழுமியங்களையும் பாதுகாப்பதற்கு முன்னுரிமை அளித்து செயற்படுவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். முழு சமூகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மற்றும் தற்போதைய நிலை குறித்து பொலிஸ் மா அதிபர் இதுபோன்று விளக்கம் அளித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மகாநாயக்க தேரர்கள் ஏற்கனவே ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ள நிலையில் இதனை முழு பிக்கு சமூகத்தின் செய்தியாக கருதி செயற்படுமாறு மகா சங்கத்தினர் அரசாங்கத்திடமும் பொதுமக்களிடமும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேபோல தற்போதைய சவால்களுக்கு மத்தியில் பிக்கு சமூகத்தை பாதுகாப்பது பிக்குகளால் மட்டும் மேற்கொள்ளக்கூடிய ஒன்றல்ல என்றும் அதற்கு
அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். புத்த சாசனத்தின் நீண்டகால நிலைத்தன்மைக்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள், விகாரைகள் மற்றும் தேவாலயங்கள் தொடர்பான சட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்கள் மற்றும் சட்ட ரீதியான மாற்றங்கள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் 3 பீடங்களின் மகா சங்கத்தினர்கள், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால, புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதுமன சுனில் செனவி, ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார நாய்க்கு, சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க, பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவு சிரேஷ்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். அஸ்விஸ்வ நலன்புரி பயனாளிகளை துல்லியமாக இனங்காண்பதற்கும் பெயர் பட்டியலை தயாரிக்கும் பணிகளை அதிக வினைத்திறனோடு முன்னெடுப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று நிதியமைச்சில் நடைபெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலின் போது தற்போது நடைமுறையில் உள்ள பயனாளிகளை இனங்காணும் முறையில் உள்ள அளவுகோல்களை திருத்தியமைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் பணிகளை விரைவுபடுத்தவும், வெளிப்படைத்தன்மையை பேணவும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தகுதியான பயனாளிகளை துல்லியமாக இனங்காண்பது குறித்து விரிவாக கவனம் செலுத்தப்பட்டது. இதேவேளை சட்ட திருத்தங்களை மேற்கொள்வது போன்ற நீண்டகால நடவடிக்கைகளுக்கு மேலதிகமாக தற்போதைய பிரச்சினைகளுக்கு குறுகிய காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய தீர்வுகளை இனங்காண்பது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. குறித்த திட்டத்தில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புதல், கிராம உத்தியோகத்தர்களை முழுமையாக செயலில் ஈடுபடுத்துதல் மற்றும் கொடுப்பனவு முறையில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலகே, தொழிலாளர் அமைச்சர் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன மற்றும் நலன்புரி நன்மைகள் சபையின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஒடிசா மாநிலத்தின் பொதுமகன் ஒருவர் உயிரிழந்த தனது சகோதரியின் வங்கிக் கணக்கிலிருந்து பணத்தை பெறுவதற்காக அவரது எண்புக்கூட்டை வங்கிக்கு எடுத்து வந்த விசித்திரமான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. ஒடிசாவின் கேந்துஜார் மாவட்டத்தில் உள்ள மாலிபேசி கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின நபரான ஜீது முண்டா என்பவரே இவ்வாறு செய்துள்ளார். இவரது மூத்த சகோதரி கல்ரா முண்டா கடந்த ஜனவரி 26 உயிரிழந்துள்ளார். அவரது வங்கிக் கணக்கில் உள்ள 20,000 ரூபாய் பணத்தை மீளப் பெறுவதற்காக ஜீது பலமுறை வங்கிக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் பணத்தை மீளப்பெற வேண்டுமானால் கணக்கு வைத்திருப்பவரை நேரில் அழைத்து வருமாறு வங்கி அதிகாரிகள் தொடர்ச்சியாக வற்புறுத்தியதாக ஜீது முண்டா தெரிவித்துள்ளார். சகோதரி இறந்துவிட்டதாக பலமுறை கூறியும் அவர்கள் அதனை ஏற்கவில்லை. அவரை நேரில் அழைத்து வந்தால்தான் பணத்தை தர முடியும் என குறிப்பிட்டுள்ளனர். இதனால் விரக்தியடைந்த குறித்த பொதுமகன் அவரது இறப்பை நிரூபிப்பதற்காக கல்லறையை தோண்டி எண்புக்கூட்டை எடுத்து வந்ததாக செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். சம்பவம் இடத்திற்கு வந்த பாட்னா காவல்துறையினர் அவரிடம் இருந்த எண்புக்கூட்டை மீட்டு மீண்டும் முறைப்படி அடக்கம் செய்ய நடவடிக்கை எடுத்தனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த காவல்துறையினர், இது ஒரு எழுத்தறிவற்ற பழங்குடியின மனிதர் உயிரிழந்த ஒருவரின் பணத்தை பெறுவதற்கான சட்டப்பூர்வமான வாரிசு சான்றிதழ் அல்லது நியமிக்கப்பட்டவர் தொடர்பான நடைமுறைகளை அவருக்கு புரிய வைக்க வங்கி அதிகாரிகள் தவறிவிட்டனர் என சுட்டிக்காட்டினர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பிரதேச செயலர் மற்றும் காவல்துறையினர் குறித்த நபர் தனது சகோதரியின் பணத்தை பெற்றுக் கொள்ள தேவையான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை முன்னெடுக்க உறுதியளித்ததாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தில் கோழிக்கறி சமைப்பது தொடர்பாக ஏற்பட்ட குடும்ப தகராறில் மனைவியால் கணவன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் கமரெட்டி பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய நபர் ஒருவருக்கும் அவரது மனைவிக்கும் இடையே உணவு சமைப்பது தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. தனக்கு கோழிக்குழம்பு சமைத்து தருமாறு கணவன் தொடர்ந்து பிடிவாதம் பிடித்ததே இந்த மோதலுக்கு காரணமாக அமைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இருவருக்கும் இடையிலான வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறியது. அக்கம் பக்கத்தினர் தலையிட்டு சண்டையை தீர்க்க முயன்ற போதிலும் ஆத்திரமடைந்த மனைவி அருகில் இருந்த அரிவாளை எடுத்து கணவனின் கழுத்து பகுதியில் தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலால் நிலைகுலைந்து கீழே விழுந்த கணவனுக்கு தலையில் ஏற்பட்ட பலமான காயம் காரணமாக அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்து இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றியதோடு அவரது மனைவியை கைது செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உயிரிழந்த தம்பதியினருக்கு 2 பெண் பிள்ளைகள் உள்ளதோடு தந்தையின் மரணம் மற்றும் தாயின் கைது நடவடிக்கை காரணமாக அந்த பிள்ளைகள் தற்போது ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஒரு சிறிய உணவிற்காக ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்து ஒரு குடும்பத்தையே சீரழித்துள்ளமை அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
வவுனியா தோணிக்கல் ஆலமரம் பகுதிக்கு அருகில் உள்ள ரயில்வே கடவையில் இன்று இடம்பெற்ற கோர விபத்தில் முதியவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இன்று மாலை தோணிக்கல் ரயில்வே கடவையை முதியவர் ஒருவர் கடக்க முயன்றபோது அந்த வழியாக வந்த ரயிலோடு மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தின் தீவிரத்தால் குறித்த முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வவுனியா பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். உயிரிழந்தவரின் அடையாளம் குறித்த விவரங்கள் இன்னும் முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதோடு இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் தெற்கு பகுதியான குவாங்ஸி மாகாணத்தில் உள்ள குவிங்சோ நகரில் நேற்று வரலாறு காணாத கடும் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வரும் 8 மணி நேர இடைவெளியில் பதிவான மழையின் அளவு ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் நிலைகுலைய செய்துள்ளது. 8 மணி நேரத்தில் 273 கிலோமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது ஒரு கடுமையான புயலின் போது பெய்யும் சாதாரண மழை அளவை விட 3 மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. 1 மணி நேரத்தில் மட்டும் 160 மில்லிமீட்டர் மழை பெய்து மிரட்டியுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் இந்த பகுதியில் பெய்த முன்னைய அனைத்து மழைப்பொழிவு சாதனைகளும் முறியடிக்கப்பட்டுள்ளன. கிங்சோ நகரில் முக்கிய சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வாகனங்கள் நீரில் அடித்து செல்லப்படும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. கடும் வெள்ளம் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு சேவைகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் சுற்றுலாத்துறை 2025ஆம் ஆண்டில் 2.3 மில்லியன் சர்வதேச சுற்றுலா பயணிகளின் வருகையோடு ஒரு வரலாற்று சாதனையை படைத்துள்ளது. இருப்பினும் இந்த வெற்றியை வெறும் வருகை எண்ணிக்கையை வைத்து மட்டும் அளவிடாமல் அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை அடிப்படையாக கொண்டு மதிப்பிட வேண்டும் என பொருளாதார ஆய்வாளர்கள் வலியுறுத்துகின்றனர். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் சமீபத்திய சந்தை பகுப்பாய்வு அறிக்கையின்படி நாட்டின் தற்போதைய சுற்றுலா வளர்ச்சி அண்டை நாடுகளின் வருகையிலேயே அதிக அளவில் தாங்கியுள்ளது. இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் இந்தியாவே முதலிடத்தில் உள்ளது. கடந்த ஆண்டில் 5,31,511 இந்திய பயணிகள் வருகை தந்துள்ளனர். இது மற்ற நாடுகளை விட 2 மடங்கு அதிகமான எண்ணிக்கையாகும். இவர்களில் 59% பொழுதுபோக்கிற்காகவும் 11% தொழில்சார் பயணங்களுக்காகவும் வருகை தந்துள்ளனர். எனினும் இவர்களின் தினசரி சராசரி செலவு சுமார் $176.49 மட்டுமே காணப்படுகின்றது. இதேவேளை பங்களாதேஷ் நாடும் முதல் 10 நாடுகளின் பட்டியலில் இடம் பிடித்துள்ளது. அங்கிருந்து 59,563 பயணிகள் வருகை தந்துள்ள போதிலும் அவர்களின் தினசரி சராசரி செலவு மிக குறைந்த அளவில், அதாவது $129.28 பதிவாகியுள்ளது. எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் இலங்கைக்கு அதிக அந்நிய செலாவணியை பெற்றுத்தரும், அதிக வருமானம் ஈட்டித்தரும் சந்தையாக ஐரோப்பிய நாடுகள் காணப்படுகின்றன. குறிப்பாக பிரித்தானியா மொத்த வருகையின் எண்ணிக்கையில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. ஒரு பிரித்தானிய சுற்றுலா பயணி நாளொன்றுக்கு சராசரியாக $263.38 செலவிடுகின்றார். இது ஆசிய நாடுகளின் செலவினங்களோடு ஒப்பிடுகையில் மிக அதிகமாகும். ரஷ்யா மற்றும் சீனாவில் இருந்து கணிசமான பயணிகள் வருகை தந்தாலும் தரவு சேகரிப்பில் பாரிய சவால்கள் நிலவுவதாக அறிக்கை கூறுகின்றது. குறிப்பாக சீன பயணிகளில் 48%, இந்திய பயணிகளில் 32.4% தமது பயண தகவல்களை சரியாக வழங்கவில்லை. மேலும் ரஷ்ய சுற்றுலா பயணிகளில் 52% தமது பயணத்திற்கான காரணத்தை விளக்கவில்லை. இது எதிர்கால சந்தைப்படுத்தல் திட்டங்களை முன்னெடுப்பதில் சிக்கல்களை தோற்றுவிக்கின்றது. எனவே நிலையான பொருளாதார மீட்சியை உறுதிப்படுத்த இலங்கை ஒரு இரட்டை சந்தை மூலோபாயத்தை கையாள வேண்டும் என ஆய்வாளர்கள் பரிந்துரைக்கின்றனர். அதாவது அண்டை நாடுகளின் அதிகப்படியான வருகையை பேணிக்கொண்டே அதிக வருமானம் தரக்கூடிய மேற்கத்திய நாடுகளின் சந்தைகளை ஈர்க்கும் வகையில் கொள்கைகளை வகுக்க வேண்டும் என்பது முக்கிய பரிந்துரையாகும். சர்வதேச சந்தையில் இன்று மசகு எண்ணெயின் விலை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அதற்கு அமைய WTI ரக மசகு எண்ணெய் ஒரு பீப்பாய் விலை $100 அண்மித்த நிலையில் $99.86 விற்பனையாகின்றது. அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $111 விற்பனை செய்யப்படுகின்றது. இதே நேரம் இயற்கை எரிவாயு விலை 2.51% வீழ்ச்சியடைந்து $2.48 விற்பனை செய்யப்படுகின்றது. நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரியபெருமவின் இல்லத்தின் மீது சாணத்தையும் முட்டைகளையும் வீசியது JVP கட்சி உறுப்பினர்கள் என புதிய மக்கள் முன்னணியின் தலைவர்கள் சுகீஸ்வர பண்டார கூறியுள்ளார்.
நேற்று நிதியமைச்சின் செயலாளர் இல்லத்தின் முன்பு நடைபெற்ற போராட்டத்தை தொடர்ந்து அவர் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது சொந்த கட்சி உறுப்பினர்களே தங்கள் தலைவர்கள் மீது சாணம் வீசும் நிலைக்கு வந்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தங்கள் சொந்த கட்சி உறுப்பினர்களே வந்து தங்கள் தலைவர்கள் மீது சாணம் வீசுகின்றார்கள். இதற்கு நாங்கள் வெட்கப்படுகின்றோம். ஏவிபி கட்சி உறுப்பினர்களே வந்து ஹர்ஷன சூரியபெரும மீது சாணியம் வீச உள்ளனர். எங்களுக்கு கிடைத்த தகவல்களின்படி ஹர்ஷன சூரியபெரும இரட்டை குடியுரிமை பெற்றவர். அவரிடம் ஒரு பட்டமும் இல்லை. நாட்டின் ஒட்டுமொத்த செல்வத்தையும் சொத்துக்களையும் வளங்களையும் ஏவிபியினர் சுரண்டி வருகின்றார்கள். இன்று போரை வெளிக்காட்டி அதனை மிக தெளிவாக உணர்த்தும் ஒரு நபர் அனுர்குமார் திஸ்நாய்க்கு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஹேக்கர்களின் கைகளுக்கு சென்ற சம்பவம் தொடர்பாக நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரியபெருமவுக்கு எதிராக கொழும்பில் எதிர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார உள்ளிட்ட குழுவினர் இன்று காலை பெலவத்தை அக்குரேகொடவில் உள்ள நிதியமைச்சின் செயலாளரின் இல்லத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது ஹர்ஷன சூரியபெருமவின் இல்லத்திற்கு அருகே குறித்த குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது ஆர்ப்பாட்டக்காரர்களை இலக்கு வைத்து அங்கிருந்தவர்களால் முட்டை மற்றும் சாணவீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் அந்த இடத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதோடு தாக்குதலை தொடர்ந்து இருதரப்பினருக்கும் இடையே முருகல் நிலை ஏற்பட்டு பதற்றமான சூழல் நிலவியுள்ளது. இதனையடுத்து நிலைமையை கட்டுப்படுத்த சம்பவ இடத்திற்கு போலீசார் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து போலீசார் 2 குழுக்களுக்கும் இடையே இடம்பெற்ற மோதலை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அங்கிருந்தவர்களை அகற்றியுள்ளனர். தாய்லாந்திலிருந்து பெரும் தொகை போதைப் பொருட்களை கடத்தி வந்த பௌத்த தேரர்களின் பின்னணியில் மாற்று மத வர்த்தகர் ஒருவர் இருப்பதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. அத்துடன் சுமார் 110 கிலோகிராம் எடை கொண்ட குஷ் மற்றும் ஹேஷ் போதைப் பொருட்களை தாய்லாந்திலிருந்து விமானம் மூலம் கடத்தி வர முற்பட்ட 22 இளம் பௌத்த பிக்குமார் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தனர். குறித்த பௌத்த பிக்குமாரின் தாய்லாந்து பயணத்துக்கான ஏற்பாடுகள் மற்றும் அதற்கான செலவினங்களை காலி பிரதேசத்தில் வசிக்கும் மாற்று மத வர்த்தகர் ஒருவரை வழங்கியுள்ளதாக போலீசாரின் விசாரணைகளில் தற்போது தெரியவந்துள்ளது. அத்துடன் சம்பவம் தொடர்பில் தற்போதைக்கு கைது செய்யப்பட்டுள்ள அமிதானந்த தேரர் உள்ளிட்ட முக்கிய சந்தேக நபர்களின் வழக்கு செலவுகளையும் குறித்த வர்த்தகர் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் குறித்த வர்த்தகரை கைது செய்வதற்கான விரிவான விசாரணைகளை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகள் தற்போது முன்னெடுத்து வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.